ஓம் நம சிவாய. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான பலனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிடம், ஆன்மீகம், இறை வழிபாடு இதெல்லாம் மூன்றாவது பட்சம்தான். முதல்ல நம்முடைய குடும்பம், இரண்டாவது தொழில். அதில் லாபம் வந்தால் எங்கேயாவது ஊர் சுற்றுறது அல்லது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு இருப்போம். இல்லைன்னா வேலையில் தொழிலில் நஷ்டம் வந்தால் கடனாளி ஆகணும், கஷ்டங்கள் வந்தால் அந்த வேலை தொழில் சரியாக போகாமல் இருந்து தோல்வி அடைஞ்சா அப்போ நம்ம கடவுளை, ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு இதை நோக்கி நம்ம போவோம். ஆனால் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடம், முதல் உரிமை இந்த ஆன்மீக சிந்தனை, ஜோதிடம், இறை வழிபாடு இதுக்குத்தான் கொடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 9 கிரகங்கள். நாம் நினைக்கிறோம் நாம் உழைச்சா நமக்கு சாப்பாடு, நாம் கஷ்டப்பட்டால் நமக்கு முன்னேற்றம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்கிறோம். ஆனாங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ, நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையை எளிமையாக கடந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள், நிம்மதி இருக்குல்ல, அதை சரியான நேரத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வரும், சந்தோஷம் வருமா, துன்பம் வருமா, எப்போ எப்படி இருக்கணும், அதை நாம் புரிஞ்சிக்க வைக்கிறது தான் இந்த ஜோதிடம். அதனால் என் அன்பு உறவுகளே, இந்த ஜோதிடத்தை அலட்சியப்படுத்தாமல் அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடங்கள் இருக்கும். அதை முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய சின்ன வாய்ப்புகள் வந்தாலும், பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியான நேரத்துக்கு பயன்படுத்துவீங்க இந்த ஜோதிடத்தை புரிஞ்சிக்கும் போது. இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. என்னன்னா, ஒரே வீட்டுக்குள்ளார 12 வீடுன்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில். ஒரே வீட்டுக்குள்ளார 6 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் பலருக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். ஒரே வீட்டில் 6 கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும். அந்த பயம்லாம் வராமல் அப்படியே நம்மளை பயமுறுத்தினாலும் அதற்கு நம்ம தெளிவாக அதை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கடந்து போயிடலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான 6 கிரகங்கள் உங்களுடைய ஒரு வீட்டில் இருக்குது. அது என்ன செய்ய போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த போகுது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு சின்ன விளம்பரம் தான். குட் பேபி ஜெய்ஷான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் தரமான பாரம்பரியமான மூலிகைகளை வச்சு பயன்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெய்யாக இருக்கலாம், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, விளக்கு எண்ணெய்கள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தரமானதாக, சுத்தமானதாக இருக்கும். அதுவும் சுத்தமான பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, பலனை பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 கிரகங்கள் பொற்காலத்தை கொடுக்க போகுதா அல்லது போதாத காலத்தை உருவாக்க போகுதா அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக பொற்காலம் தான். ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டில் இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு 6ஆம் வீடு. இங்கே முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா? கடன், நோய், எதிரிகள் மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இருப்பாங்க. ரொம்ப உங்களுடைய அமைதியை சோதிப்பாங்க. ஒரு வீண் வம்புக்கு போக மாட்டீங்க, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட மாட்டீங்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க, அடுத்தவர்களுடைய கணவன் மனைவி மேலே ஆசைப்பட மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லையும் துரோகிகள் தொல்லையும் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அமைதி தான் காரணம். ரொம்ப சாதுவாக இருப்பீங்க, எல்லாருக்கும் நல்லவங்களா தெரிவிங்க. அதுவே பொறுக்க முடியாது உங்களுடைய எதிரிகள், துரோகிகளுக்கு. அதனால தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. உறவுகள் அதை விட ரொம்ப கொடுமை செய்வாங்க. சில நேரத்தில் அவமானத்தால் என்ன செய்யணும், நம்ம வாழறதே சரியா, ஏன் இப்படி பிறந்தோம் அப்படிங்கிறது மாதிரி கூட நீங்கள் நினச்சிருவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி இப்போ 6ஆம் வீட்டில், சூரியன் உங்களுடைய விரையாதிபதி 6ஆம் வீட்டில். மிகப்பெரிய பொற்காலம் உங்களுக்கு. சொல்லி அடிப்பீங்க. 6ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலே அந்த எதிர்த்து போராடக்கூடிய குணம் வந்துடும். இது வரைக்கும் சாதுவாக இருந்தீங்கள்ல, புதிய அவதாரம் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க.
எதிரிகளை துவம்சம் பண்ண போகிறீங்க. சூரியன்னாலே உண்மையாக ஒரு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. எதையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்குள்ளார வந்துடும். கடனா எதிர்த்து போராடி கடன் அடைப்பீங்க. நோயா போராடுவீங்க. எதிரியா சொல்லவே வேண்டாம். தலை தெறிக்க ஓடுற அளவுக்கு இப்போ வேட்டையாடுவீங்க. அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இப்போதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா ஒரே வீட்டில் செவ்வாயும் சூரியனும் உங்களுடைய 6ஆம் வீட்டில், அதாவது கடன் நோய் எதிரி வீட்டில். கடனே இனிமேல் இருக்காது. மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க போறீங்க. போராட்டத்தை சந்திச்சு கடனை வேற அறுக்க போறீங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது மாதிரி இது வரைக்கும் கலங்கி நின்னீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் 10 முறை அலைய விட்டுருப்பாங்க. அவ்வளவு சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை கூட அவங்க பொறுக்க மாட்டாங்க. காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டான்னு வட்டி வந்துடணும், டான்னு அசல் வந்துடணும். அப்படி அவங்களுக்கு போகலை அப்படின்னா இந்த அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, சண்டை போடுறது, ஊரை கூட்டுறது, இதையெல்லாம் செய்து உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிச்சிருப்பாங்க. ஏதோ பணம் வாங்கிட்டோமே, தேவைக்கு உதவுனாங்களே அப்படிங்கிற பொறுமை உங்கள்கிட்ட மிக அதிகம். உதவி செய்கிறவங்கள என்றைக்குமே மறக்க மாட்டீங்க நீங்கள். அதனால் மிக பொறுமையாக இருப்பீங்க. எது பேசினாலும் அந்த கொடுத்த நேரத்தை, உதவி செய்த நேரத்தை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. அதனாலே அவமானத்தை நிறையா சந்திப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடனெல்லாம் அப்படி தூக்கி வீசிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் அத்தனை கடனையும் அடைச்சி முடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், லாபம் இதெல்லாம் கிடைக்க போகுது. எந்த நோயாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்கள் மனசளவில் வந்துடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க. எந்த விஷயத்துலையும் இனிமேல் சோர்ந்து போக மாட்டீங்க. எப்படியாவது வேலையில் முன்னேறணும், தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிற போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முயற்சி ஒரு வேலையில் பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும், சம்பள உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மக்கள் உங்களை அதிகமாக நேசிப்பாங்க. இந்த நேரத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். ஏன்னா அரசியலில் முக்கியமே ஒரு போராட்டம், போட்டி தான். அப்போ எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள். துணிஞ்சு நீங்கள் எதில் வேணாலும் இறங்கலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதே நேரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக அவங்கள மாற்றும் இந்த சூரியன் இருக்கிறதுனால, செவ்வாய் இருக்கிறதுனால. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீச்சம். இப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக நடந்து கொள்ள வைக்கும், நிறைய சிந்திக்க வைக்கும், ரொம்ப எச்சரிக்கை உணர்வை கொடுக்கும், பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணுங்கிற கவனத்தை கொடுக்கும். பல பிரச்சனைகளில் மோதி உங்களுக்கு தேவையான வெற்றியை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு குடும்பத்துக்காக இனிமேல் உழைக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்காக குடும்பமும், ஏன்னா சனி பகவான் வீட்டில் இருக்கீங்க, இப்போ அவர் குரு வீட்டில் இருக்கார். நீங்கள் உழைக்கிறதுக்காக, நீங்கள் முன்னேறத்துக்காக நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க குடும்பத்தில். உங்களுடைய தனித்திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லை, புத்தி அதிபயங்கரமாக வேலை செய்யும். பெரிய சிந்தனை, பெரிய பெரிய ஐடியா கிடைக்கும். ஏதாவது ஒரு ஐடியா கிளிக் ஆகி வளர்ச்சியும் செழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம், முடியும். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி அனுபவசாலிகள் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அமைதியும் ரகசியமும் மிக அதிகமாகவே உங்கள்கிட்ட இருக்கும். யார் ஒருத்தவங்க அமைதியாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுதான் இயற்கை. நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி நிறைய விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் கொட்ட மாட்டாங்க. நிறைய ஐடியா உங்கள்கிட்ட இருக்கும். அதை வைத்து சாதிப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசிச்சுட்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக இந்த 6ஆம் வீட்டில் இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது உங்களை அமைதியாகவே இருக்க விடாது. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களை. அதோட ராகு வேற அங்கே இருக்கார். ராகுவை பற்றி ஏற்கனவே சொன்னேன். ராகு சுக்கிரனை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களையும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வளர்ச்சியையும் கொடுக்க போகிறாங்க. நிறைய செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. செவ்வாய்னாலே நிலத்துக்காரகர், அதாவது இடம், வண்டி, வாகனம். செவ்வாய்ங்கிற ஒரு சொத்தை சொல்லக்கூடிய கிரகம். நிறைய சொத்து சேரப்போகுது. வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, ஆடம்பர வாழ்க்கையும் வாழ்ந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி எங்கே இருக்கார்? குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் 6ஆம் வீட்டில் இருக்கார். இங்கே 2 விஷயம். ஒன்று, நிறைய கடனை அடைச்சி வெளியில் வர போகிறீங்க. இன்னொன்று, உங்களுடைய குடும்பத்துக்காக
சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நிறைய கடனையும் வாங்க போகிறீங்க. ஏன்னா ராகு அங்கே இருக்கார். நல்லா யோசித்து ஒவ்வொரு கடனையும் யோசித்து செலவு பண்ணுங்கள். கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கினா தான் ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். ஆனால் தகுதிக்கேற்ற கடன், நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்கேற்ற கடன், அப்போ தான் அந்த கடன் அடைக்க முடியும். இங்கே கடனில் சிக்கிக்கிறது எதுக்குன்னா, எப்பயாவது அடைச்சிக்கலாம், ஒரு பிளானே இல்லாமல் இந்த கடனை எதை வச்சு அடைக்க போகிறோம் அப்படிங்கிற பிளானே இல்லாமல் கடன் வாங்குறது அங்கே நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறது. அந்த பிளானோட கடன் வாங்க போகிறீங்க, அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறீங்க. உங்கள் தொழில், வேலை, இதெல்லாம் மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது. இந்த 6 கிரகத்துடைய பார்வை எங்கே விழுது? உங்களுடைய 12ஆம் வீட்டில் விழுது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இப்போ சுக்கிரன் 12ஆம் வீட்டில் விழுந்தாலே நிறைய விரயம் பண்ணுவீங்க. அதாவது பண விரயம், பொருள் விரயம், உங்களுடைய உடல் சத்து, சக்தி, ஆண்மை சக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விரயமும் ஏற்படும். அதாவது தவறான உறவுகள் நிறைய உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா எல்லாருமே 12ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு குரு பார்வை வேற இல்லை. ரொம்ப சேஃபாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அதாவது இந்த 12ஆம் வீட்டு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாதது. நிறைய விஷயத்த, அது விரயஸ்தானம், அதனால தான் சொல்கிறது. விரயஸ்தானம் அப்படிங்கும்போது வெளிநாட்டு வருமானம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் விரயமும் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. கடன் நிறைய வாங்கி விரயம் பண்ணுவீங்க. சந்தோஷத்துக்காக, சுகத்துக்காக, குடும்பத்துக்காக, நிலம் வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது பூர்வீக சொத்து கேஸில் இருந்தால் அதுக்கு கடன் வாங்கிறது, குடும்பத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் பணத்தை வச்சு முயற்சி பண்ணுவோம் அப்படின்லாம் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய விரயங்கள் ஏற்படும். இந்த இடத்துல மட்டும் சேஃபாக இருங்க. மற்றபடி வாழ்க்கையில் வெற்றி, தோல்வி அப்படிலாம் சகஜமான ஒன்று. எந்த காலகட்டத்திலையும் சோர்ந்து போயிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையில் உங்களுக்கு ரகசியம்னு ஒன்று இருக்கும். அந்த ரகசியத்தை கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கூட இன்னொன்று ரொம்ப நமக்கு தேவைப்படுதுங்க. முக்கியமாக என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் தானாக வர்றது அப்படின்னு. அதிர்ஷ்டம் தானாக வராது. இறைவனுடைய பார்வை இல்லாமல் இங்கு ஒரு துரும்பும் கூட அசையாது. அந்த அதிர்ஷ்டம் கூட இறைவனால் நமக்கு கொடுக்கப்படக்கூடியது. திடீர்னு ரொம்ப ஏழை, அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சு கிடைக்கிற வருமானம் சாப்பாட்டுக்கே சரியாயிடும். அதுக்கு மேலே ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது. ஆனால் ஒரு லாட்ரி வாங்கி பல கோடிகள் விழும்போது திடீர்னு எங்கே போகிறாங்க? ஒரு கோடீஸ்வரன் நிலையை அடையிறாங்க. அதே போல் பங்குச்சந்தையில் ஒரு 1000 போட்டுக்கிட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் அது கோடி கணக்கில் நிற்கிது, லாபம் கிடைச்சி. அது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் தானாக வராது. ஏதோ ஒரு விதத்தில் கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்தால் தான், இந்த பிரபஞ்சத்தின் பார்வை நமக்கு இருந்தால் தான் இந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். அதனால் இறைவனுடைய அந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக பாதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கணும். எது நடந்தாலும் உங்களை கைவிடாதவர் யாருன்னா கடவுள் தான். அதனால் ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்குங்க. பொதுவாக யாரையும் வெறுக்காதீங்க. இந்த அன்பு, பாசம், நேசம் இது எல்லாத்தையும் காட்டி, அன்பு தான் இந்த உலகத்தை வாழ வைக்கும் அப்படிங்கிற கொள்கையை கடைபிடிங்க. ஏன்னா 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே அதிக கோபம் வரும், எல்லார் மேலேயும் வெறுப்பு வரும், எது கிடைக்கலனாலும் விரக்தி வரும், எல்லாத்துக்கும் அவசரம் காட்டுவீங்க. எந்த செயலை செஞ்சாலும் அவசரம், எங்கே போனாலும் அவசரம். இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு ஒத்து வராது. அப்படியான சூழ்நிலை உங்களுக்கு. எந்த முயற்சி பண்ணாலும் உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடைக்கலனா உங்களுக்கு அவமானமாக ஆகிடும், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு. கடின உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் தாமதமான கவலைப்படக்கூடாது. அந்த தாமதத்துக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு வெற்றிகரமான தொழில் ஆரம்பித்து பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல வேலையில் சேர்ந்து உயர்ந்த பதவி அடைய போகிறீங்க. ஏன்னா சூரியன் 6ஆம் வீட்டில். அடுத்து பார்த்தோம்னா குரு 10ஆம் வீட்டில். 10ஆம் வீட்டில் குரு இருந்தாலே கண்டிப்பாக வேலை போயிருக்கும், தொழிலில் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும். இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, பெரும் குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பார்வை 2ஆம் வீட்டில் விழுது, 4ஆம் வீட்டில் விழுது, இப்போ இந்த 6ஆம் வீட்டில் விழுது. இந்த 3 வீட்டையும் பார்க்குறது மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு. குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்துடும். ஏதாவது ஒரு வகையில் வீடு, நிலம், வாகனம் வாங்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூச்சம் இருக்கும், ஊர் உலகம் என்ன சொல்லுமோ இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு அப்படின்னு. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தை வர வச்சுக்கிங்க. இந்த பிரபஞ்சமே விரும்புது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு. அதோட
அடுத்து பார்த்தோம்னா ராகு இருக்கிறதுனால ஒரு வீரம் ஏற்படும், விவேகம் இருக்கும், எதையும் சாதிக்கலாங்கிற குணம் வரும், யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. வேலை தொழில் இதிலெல்லாம் நண்பர்கள் உதவி செய்வாங்க. சில இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களே துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே செவ்வாய் ராகுலாம் இருக்காங்க. அப்போ எதிரிகளை இன்னும் நிறைய நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்க வைப்பாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் குடும்பத்துக்கு வரும். வெளியில் இருக்கிற ஏதோ பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அது கொடுக்கும். ஏன்னா உங்கள் குடும்பத்தோடைய விரய வீட்டில் இருக்குது. நீங்கள் விரயம் செய்கிறது குடும்பத்துக்காக இல்லை, வெளியில் விரயம் செய்கிறீங்க அப்படின்னா அது குடும்பத்துக்கு பிடிக்காது, குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். அப்போ உங்களை குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான அமைப்பையும் உருவாக்கிடும். அதனால் எதையுமே எந்த விஷயமா இருந்தாலும் மூன்றாவது நபரை குடும்பத்தில் தலையிட விடக்கூடாது. அதே போல் குடும்ப விஷயத்தை மூன்றாவது நபர்கிட்ட சொல்லக்கூடாது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு நீங்கள் வீட்டுக்கு வரணும், அல்லது தைரியத்தோட வீட்டில் இருக்கணும். சில சீக்கிரட்லாம் வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது பொற்காலம் தான். என்னன்னா ரொம்ப யோசிக்கணும், அவ்வளோதான். எதையுமே சிந்தித்து செயல்படணும், கிடைக்கிற வாய்ப்புகள் பயன்படுத்தணும், புது மனிதராக அல்லது புது பெண்ணாக மாறணும். இந்த அவதாரம் அப்படிங்கிறது இதுதான். வழக்கம் போல் இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே முன்னேற முடியாது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இல்லைனா இதே மாதிரி தான் நமக்கு ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் அவமானப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு 8க்கு 8 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூட்சமங்குது. அதனால தான் அவமானப்பட்ட மனுஷனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சூட்சமம், ஒரு தத்துவமே அதுதான். அந்த அவமானத்தை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா வெற்றியை ருசிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதை விட ஒரு அற்புதமாக யாரும் சொல்ல முடியாது. துணிஞ்சு நில்லுங்க. வாழ்க்கை ரொம்ப சோர்வாக போயிட்டுருக்கா, ரொம்ப பரபரப்பாக போகலையா, ரொம்ப போர் அடிக்குதா, ரொம்ப திடீர் விஷயங்கள் எதுவும் நடக்கலையா, நீங்கள் புறப்படுங்க, நீங்கள் உருவாக்குங்க. ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்க. எல்லாத்தை விட முதலிடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. காண்டு பிடிச்சி தற்கொலை பண்ணிக்க வைப்பாங்க. மிகப்பெரிய காண்டு உருவாகும். என்னடா அந்த மனுஷன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறானே, ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் தாங்குறாளே, மீண்டும் 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 எழுந்து வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற வேதனையில் தற்கொலை பண்ணிப்பாங்க. உங்களை இழிவாக பேசி அவமானப்படுத்தி உங்கள் மனசை உடைச்சி தற்கொலை பண்ணிக்க வைக்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சி அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது சகஜமான ஒன்று. தோல்வியாளர்கள் என்ன தெரியுமா செய்யக்கூடாது, துவண்டு மட்டும் போகக்கூடாது. பல ரகசியங்கள் இருக்குது வாழ்க்கையில், அதை கடைப்பிடிக்கணும். பல சூட்சமங்கள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கூடவே கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கணுங்க. இந்த அதிர்ஷ்டம், விடாமுயற்சி தன்னம்பிக்கைங்கிறது நம்ம கூடவே வர்றது. இந்த அதிர்ஷ்டம் எப்படி வரணும், நாம் கேட்டு கிடைக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் வேணும், யோகம் வேணும், அதெல்லாம் தானாக அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. நாம் வாழ்க்கை முறையில் அந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உருவாக்கணும். அதுக்குத்தான் கடவுள். என்றைக்குமே கடவுளை நம்பிக்கிட்டே இருங்க, மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. அதிர்ஷ்டத்தை தானாக உருவாக்குவார். இறைவனுடைய பார்வை இல்லாமல் ஒரு துரும்பு கூட அசையாது. ஒரு அதிர்ஷ்டம் யோகம் நமக்கு கிடைக்காது. அதனால் இறை சிந்தனை எப்பொழுதுமே இருக்கட்டும். இறை சிந்தனைனா என்னங்க, மாலை போட்டுட்டு கோவிலுக்கு அடிக்கடி போகிறதா, அல்லது 24 மணி நேரமும் கடவுளே நினச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா? அப்படி இல்லை. நாம் தோல்வி அடையும் போது, அவமானத்தை சந்திக்கும் போது, இழக்கும் போது, நாமளை யாராவது அடிக்கிறதுக்கு அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, இறைவா நீ இருக்க எனக்கு என்ன கவலைன்னு யோசிக்கிறீங்கள, அந்த ஒரு திங்கிங் வருதுல்ல, அதுதான் இறை சிந்தனை, அதுதான் ஆன்மீக சிந்தனை. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் போதும், அந்த ஒரு இடத்துல போதும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ என்ன நடத்தணுமோ நடத்திக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாதையில் எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருங்க. யாரையும் வெறுக்காதீங்க. யாரையும் வெறுக்காமல் அன்பு, பாசம், நேசம், பந்தம் அத்தனையும் கொட்டி கொடுங்க. உங்களுக்கு திருப்பி அள்ளி கொடுப்பாங்க. பொதுஜன மக்கள்கிட்ட ஒரு அன்பு உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு தாய் மனசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது. அதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. சூரியன் 8வது வீட்டில் கடின உழைப்பு, எதை எடுத்தாலும் தாமதம், அதையும் உடைச்சி முன்னேறி வெற்றி பெறுறது. தொழில் வாழ்க்கையில் உங்களை உறுதிப்படுத்தும். நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும். வேலை தொழிலிருந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி உங்களை பிரபலப்படுத்தும். பெரிய மாற்றம், உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழையும் செல்வத்தையும் கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன். ஆனால் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவாலான பிரச்சனையாக இருக்கும். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன், குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. டைம் இருந்தால் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது, குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியான ஒரு அமைப்பு சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். அதாவது உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும், உங்கள் துணையை
வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்துவதே முடியாது. ரொம்ப சவாலாக இருக்கும். எங்கே போனாலும் அடி விழும். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிப்பீங்க. ரொம்ப டார்ச்சர் அதிகரிக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பீங்க. நீங்கள் வெளிப்படுத்துறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நடந்து முடிஞ்சிருக்கும். உலகத்தை புரிஞ்சுப்பீங்க. யாரையும் இனிமேல் நம்பக்கூடாது. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் புரிதல் குறையும். அந்த அன்பு அந்யோன்யம் குறையும். சந்தேகங்கள் அதிகரிக்கும். ராகு இருக்கார்ல, மூன்றாவது நபரால் ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. குடும்பமே பிரிஞ்சு போனாலும் மூன்றாவது நபரை நம்பாதீங்க. குடும்பத்தில் தலையிடுற அல்லது குடும்பத்தினுடைய ரகசியத்தை சொல்கிற, ரகசியத்தை மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை இருக்குல்ல, அதை பற்றி பகிர்ந்துக்காதீங்க. அன்னையோட உங்கள் ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். ரொம்ப உங்கள் மேலே அதிகாரம் எடுத்துப்பாங்க இந்த மூன்றாவது நபர், அவர்களுடைய சுகத்துக்காக. ஏன்னா வழியில் கிடச்ச தேங்காய் எடுத்து பிள்ளையார குடைச்சது மாதிரி ஈஸியாக வலையில் சிக்குது, ஈஸியாக கிடா மாட்டுது, போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த மூன்றாவது நபருக்கு குடும்பத்தில் குட்டையை குழப்பிடுவாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் குடும்பத்து மேலே உண்மையான அக்கறை இருக்கிறவங்க, இல்லாதவங்களை பற்றி நமக்கு கவலையே வேண்டியதில்லை. அவங்க குடும்பம் பிரியறதுல தப்பே இல்லை. ஆனால் குடும்பத்து மேலே அக்கறை இருந்தது அப்படின்னா 2 பேருக்குள்ளார பேசி முடிச்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அது சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் குறை சொல்லி சொந்த வாழ்க்கையவே சூன்யமாக மாற்றிக்கிறது. சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சொந்த வாழ்க்கையவே சூன்யமாக்கி அதில் குழந்தைகள் பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய தூக்கம் போய், நிம்மதி போய், அவமானப்பட்டு இதெல்லாம் நடக்கிறத விட உங்களுக்குள்ளார பேசி முடிச்சுக்குங்க. வாழ்க்கைன்னா 2 பக்கம் உண்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. குடும்பம்னா 2 பக்கம் உண்டு. அன்பும் உண்டு, அடிதடியும் உண்டு, இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, ஏக்கம் பூர்த்தி, நல்லது கெட்டது, கருப்பு சிவப்பு, நல்லவர் கெட்டவர், 2 பக்கம் உண்டு. அதனால் இது ஒரு இயற்கை, இதை வெளியில் கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அவங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே சேர்த்து வாரி இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற அவங்க மூஞ்சிலெல்லாம் நீங்கள் கரியை பூசுறது மாதிரி ஆகிடும். உங்களுடைய மைனஸை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய சண்டை சச்சரவை யார்ட்டையும் சொல்லாதீங்க. இந்த உலகமே உங்களுக்கு நல்லவங்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளார எரியது என்ன தீ? கோரத்தீ. கோரமான தீ உள்ளுக்குள்ளார எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை எப்போ பறிபோகும், எப்போ அவமானப்படுவீங்க, எப்போ சந்தி சிரிக்கும் உங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஆதரவாக நடிப்பாங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் அது உலகத்துக்கே நடந்த மாதிரி பில்டப்பு கொடுக்கறதுக்கு மனசு சொல்லும். அப்படிலாம் பதட்டப்படாதீங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப ரசிங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. இந்த இறைவன் நமக்கெல்லாம் பணம் இல்லாமல் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு எது? இந்த சிரிப்பு, மகிழ்ச்சி தான். அதனால் எல்லாருக்கிட்டையும் பழகும்போது இந்த சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கடைபிடிங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் கதை கேட்டிருப்பீங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். அவருடைய தேடல், அவருடைய முயற்சி, அவருடைய தோல்விகள் அத்தனையும் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கு. 10,000 முறை மின் விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தோற்றுருக்காரு. 10,000 தோல்விகளை அனுபவமாக கொண்டிருக்காரு. ஒரு முறை சொன்னாராம், 10,000 முறை நான் தோக்கல, 10,000 முறை வேலை செய்யாத வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன் அப்படின்னாராம். அவருடைய அந்த மோட்டிவேஷனை பாருங்கள், அந்த தன்னம்பிக்கையை பாருங்கள். ஐயோ 10,000 முறை தோத்துட்டோமே, இதுக்கு மேலே கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படிலாம் நினைக்கல. நம்மளாலே முடியும், அது தோல்விக்கான வழி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மின் விளக்கு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலக புகழ் பெற்றிருக்கிறார். அந்த மாதிரி தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், விடாமுயற்சி, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது, உழைப்பை என்ஜாய் பண்ணுறது, தேடுறது, தோல்விகளை ரசிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்த ஒருத்தனால தான் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். நீங்களும் அப்படி தான். தோல்வி அப்படிங்கிறது முடிவல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. கேள்விப்பட்டிருப்பீங்க. தடைகளை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கே இந்த வெற்றி நிச்சயப்படும். சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்கு உதாரணம் தான் செவ்வாய். மிகவும் லட்சியவாதிகளாக உங்களை மாற்றும், உறுதியானவர்களாக உங்களை மாற்றும். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். வலுவான ஒரு மனிதராக, ஒரு பெண்ணாக உங்களை மாற்றக்கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் இருக்கார். ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை இயல்பாகவே எடுத்துப்பீங்க. அதை பெருசாலாம் இனிமேல் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு துடிதுடிப்பான வேலைக்காரங்களா, ஒரு முதலாளியா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு கலை உலக பிரபலமாக வாழ போகிறீங்க, மாற போகிறீங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா தொழிலுக்கு என்னங்க முக்கியம், வேலைக்கு என்ன முக்கியம்? தைரியம் தான் முக்கியம். துணிந்து முடிவெடுத்தல் அப்படிங்கிறது வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப முக்கியமானது. அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய போகிறீங்க.
மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ருச்சக யோகத்தை அடைய போறீங்க. ருச்சக யோகம் அப்படின்னா என்னங்க? செல்வம், உயர் அந்தஸ்து, புகழ், கோடீஸ்வரனாகக்கூடிய தகுதி அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த ருச்சக யோகம். அது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களால் முடிஞ்சா விளையாட்டுத் துறையில் இந்த காலகட்டத்தில் இறங்குங்க. கைப்பந்து, பூப்பந்து, டென்னிஸ், குத்துச்சண்டை, கூடப்பந்து, ஹாக்கி, கிரிக்கெட்டு, கால்பந்து, தற்காப்பு கலைகள் இது மாதிரியான விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலாக, வேலையாக கொண்டு வந்து கொடுக்கும். அரசியல்லாம் சாதிக்கலாம். கலையில் மிகப்பெரிய சாதனை, மருத்துவத்தில், வியாபாரம், வணிகத்தில் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக விட்டுறாதீங்க இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் இருக்காரு. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்காது, வெறுத்திருப்பீங்க. ஏன்னா அத்தனை தோல்வி, அவமானம், வீண் பழி சொற்கள், குடும்பத்தில் கூட யாரும் மதிக்காதது, கணவன் மனைவி ஒன்றா வாழறதே பெரிய அதிசயமாக இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே சண்டை சச்சரவு. ஆனால் இப்போ ரொம்ப அழகாக தெரிவிங்க. ரொம்ப ஆன்மீகத்தோட ஒரு ஆண்மை, ஒரு அழகான ஆணாக, ஒரு அழகான பெண்ணாக இப்போ தெரிவிங்க. காதல், அழகு, நுட்பம், காம உணர்வு இதெல்லாம் உங்களுடைய வேலையில், தொழிலில் தெரியும். இதனாலே உங்களுக்கு வருமானம் வரும். உங்களுடைய ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுடைய ஆளுமையை பார்த்து பொருளாதாரம் சரியாகும், நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலேயே பதவி உயர்வு, ஒரு மரியாதை, வேலை, தொழில், புகழ், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதிகாரம், உயர் பதவி, நல்ல நிர்வாகத் திறமை, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. எதை பற்றியுமே கவலைப்படாமல், சீரியஸாக எடுத்துக்காமல், நேர்மையான சிந்தனையோட, தூய சிந்தனையோட தெளிவாக இருங்க. எப்பொழுதுமே எந்த நேரத்துலையுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் அவன் செயல் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் எல்லா பிரச்சனையும் தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. தான தர்மங்கள் செய்யுங்க. உங்களுடைய சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டாக இருங்க. நிறைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு குழந்தைகளை, குடும்பத்தை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கே கிடைக்கும். ஒரு இறை வழிபாடு தான் நீங்கள் யார், உங்களுடைய குணம் என்ன, பவர் என்ன, உங்களுக்குள்ளார இருக்கிற சக்தி என்ன, அதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றது இறை வழிபாடால் மட்டும்தான் முடியும். எதையும் வெல்வதற்கு உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஒன்று நம்ம பார்ப்போம். முக்கியமான பரிகாரம் அப்படின்னா, எவ்வளதோ தோல்வி உங்களுக்கு இருந்திருக்கும், போராடிக்கிட்டே இருப்பீங்க. வெற்றியை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் தோல்வியை பார்க்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம். ஆனால் வெற்றியையும் புகழையும் அடையணும் அப்படின்னா பலாயிரம் தோல்விகள், பலாயிரம் அவமானங்கள், பலாயிரம் உழைப்புகள், பலாயிரம் முயற்சிகள், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அந்த வெற்றியை. அந்த வெற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரி மிகப்பெரிய சக்தி கொண்டவள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊர்லேயே சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவன் கோவிலுக்கு போய் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற சிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே கொட்டுங்க. அத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்டையும் அங்கே சொல்லுங்கள். வெளியே எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்காதீங்க. அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டு, நீ பார்த்துக்க பரமேஸ்வரி தாயே அப்படின்னு கும்பிட்டுட்டு நெய் கொண்டு போங்க, சுத்தமான நெய். அந்த நெய்யை அங்கே இருக்கிற விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக 9 வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரியை நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குமரலை, உங்களுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துரோகிகளை பற்றி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அந்த வெற்றியையும் புகழையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த அங்காள பரமேஸ்வரி. எங்கே இருந்தாலும் சரி, கோவில் பக்கத்து ஊர்லேயே இருக்கலாம், 15 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்க. 7 வெள்ளிக்கிழமை விடாமல் தொடர்ந்து போங்க. அப்படி முடியலைங்க, அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கும் அல்லது தீபம் ஏற்றுற இடமாவது இருக்கும். குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 இல்லைன்னா 6 to 7 ஈவினிங் இந்த டைமில் ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 9 முறை. ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லைனா பார்த்து படிச்சுக்கங்க. உளக்குடி வேதியரேந்தல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே, எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றியை, அந்த புகழை அள்ளி கொடுப்பாள் அந்த பரமேஸ்வரி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க. கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதையுமே ஜெயிக்கிறதுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம ஓடணும் அப்படின்னா அதற்கு எல்லையே இருக்காது. இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களால் பின்வாங்கவே முடியாது. அதில் ஜெயிச்சே தீருவீங்க.
செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். ஜெயிச்சே ஆகணும். நிறைய கனவு காணுங்க என் அன்பு உறவுகளே. உங்களுடைய கனவு தான் உங்களை தூங்க விடாமல் உழைக்க செய்து அந்த வெற்றியை அடைய வைக்கும். இதுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழிலுக்கும் நன்மை சேர்க்கும். அடுத்தவங்களை பார்த்து வாயை பிளந்தது வரைக்கும் போதும். இந்த ஊரே நம்மளை பார்த்து பெருமைப்படணும். இந்த உலகம் நீங்கள் யாருன்னு இனிமேல் பார்க்க போகுது. தூங்கிட்டு இருந்தீங்க, போதும் புதிய அவதாரம் எடுத்து. ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் 6 கிரகங்கள் இருக்குது. புதிய அவதாரம் எடுத்து ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இது. என் அன்பு உறவுகளே, குறிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்க. அப்போ தான் உற்சாகமாக செயல்பட முடியும். சாதனையை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எளிமையாக்க முடியும். நிறைய எழுதி வைங்க. இதை சாதிக்க போகிறோம், இதை அடைய போகிறோம், இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உங்களது குறிக்கோளை சின்னதாக எழுதி வைங்க. சின்னதாக எழுதி வைக்கும்போது தான் அதை அடையும் போது ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அது உங்கள் வெற்றிக்கும் வித்திடும், மகிழ்ச்சிக்கும் வித்திடும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும். உழைப்பே உயர்வு தரும், உழைக்காமை தோல்வி தரும். இலட்சியம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி செய்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் வாய்ப்பு வரும், வாய்ப்பை பிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.